ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். இது 6ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் 3வது இலக்கணமாக காணப்படுது. நம் தமிழ் மொழியின் சொற்கள் நாம் எளிதாக ஒலிக்கும் வகையில் உருவானவை. வேற்றுமொழி சொற்களை பேசுகையில் நமக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது. நம் மொழியின் சொற்களின் இயல்பையும் மரபையும் அறிந்து கொள்வது தேவையானது. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் என்பதை அறிந்து கொள்வதால் மொழியை நன்கு பேச முடியும். கீழே உள்ள சொற்களை கவனியுங்கள். நன்றி, நன்றி, நன்றி. இவற்றுள் நன்றி என்பது சரியான சொல் அல்லவா? என்ன சொல்லியிருக்காங்க? மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அப்படிங்கிற டாபிக் தான் இப்போ பார்க்க போகிறோம். நம் தமிழ் மொழியோட சொற்கள் நம்ம எளிதாக பேசக்கூடிய வகையில், அதாவது எளிதாக ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடிய வகையில் உருவாயிருக்கு. வேற்றுமொழி சொற்களை நம்ம பேச அமைச்சில் நமக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது. ச, ஜ, அந்த மாதிரி வார்த்தைகளை. நம் மொழியின் சொற்களின் இயல்பையும் மரபையும் அறிந்து கொள்வது தேவையானது. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் என்பதை அறிந்து கொள்வதால் மொழியை நன்கு பேச முடியும். முதல்ல என்னென்ன இடம்பெறும், இடையில இறுதியில் என்னென்ன இடம்பெறும்னு தெரிஞ்சுக்கிட்டா நல்லா பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நன்றியில் இந்த ந மட்டும்தான் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இடம்பெறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நன்றி மட்டும்தான் என்னது கரெக்ட். பிழையின்றி எழுத எந்தெந்த எழுத்துக்களை எங்கெங்கு பயன்படுத்த வேண்டும் என்பது அறிந்து கொள்வது மிக மிக இன்றியமையாதது. தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை பற்றி அறிந்து கொண்டோம். அவற்றுள் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் வருவதில்லை. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும் எழுத்துக்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். மொழி முதல் எழுத்துக்கள் ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் வரும். மொழி இறுதி எழுத்துக்கள் எண்டில் சில எழுத்துக்கள் தான் வரும். அதுதான் சொல்லியிருக்காங்க. மொழி முதல் எழுத்துக்கள். மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் என்பர். மொழி அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் உண்டு? சொல் அப்படிங்கிற மீனிங்கும் உண்டு. சொல்லுக்கு முதல்ல வர எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். உயிரெழுத்துக்கள் 12மே சொல்லின் முதலில் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உயிரெழுத்துக்கள் 12மே என்னது? சொல்லின் முதலில் வரும். அம்மா, ஆடு, இலை. எல்லாமே என்னது? கண்டிப்பாக ஆலேருந்து ஔவரையும், ஔவையார், ஔடதம். எல்லாமே ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக வரும். க, ச, த, ந, ப, ம ஆகிய 6 வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். கருப்பு, காடு, கிளி, கீரி, அந்த மாதிரி. அதே மாதிரி சாவர் சஃப்லா, தாவர் சஃப்லா, நா, பா, மா ஆகிய வரிசைகள் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். ஞ, ஞ, ய, வ ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். ஞ, ஞ, ய, வ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஞ வரிசையில் ஞ என்னும் ஒரு எழுத்து மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வருகிறது. எடுத்துக்காட்டு ஞனம். இக்காலத்தில் ஞனம் என்னும் சொல் தனித்து இயங்காமல் அங்ஞனம், இங்ஞனம், எங்கனம் என்னும் சொற்களில் மட்டுமே வருகிறது. முன்னாடி நம்ம அதை ஞனம் அப்படிங்கிற சொல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஞனம் அப்படிங்கிற எழுத்து தனித்து இயங்காது. அங்கனம், இங்கனம், எங்கனமில் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஞ வரிசையில் ஞ, ஞா, ஞே, ஞோ ஆகிய 4 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். ஞ, ஞா, ஞ, ஞோ அப்படி சொல்கிறோம். ய வரிசையில் ய, யா, யு, யூ, யோ, யவ் ஆகிய 6 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். ஞா வரிசையில் 4 எழுத்தும், யா வரிசையில் 6 எழுத்தும் சொல்லின் முதல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததா வ வரிசையில் வவா, விவி, வேவே, வை, வவ் ஆகிய 8 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். ஓ வராது. வவா, விவி, ஊ வராது. வவா, விவி, வேவே, வை, வவ் ஆகிய 8 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் 18ம் சொல்லின் முதலில் வரா. மெய்யெழுத்துக்கள் 18யுமே என்னது? சொல்லுக்கு ஃபஸ்ட்டில் வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. மெய்யெழுத்துக்கள் 18மே சொல்லுக்கு முதல்ல வர வாய்ப்பில்லை. இக்குன்னு எந்த எழுத்தாவது தொடங்க முடியுமா? அதனால் மெய்யெழுத்துக்கள் 18மே வராதுன்னு சொல்லிட்டாங்க. மெய்யெழுத்துக்கள் 18ம் சொல்லின் முதலில் வராது அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்த ட, ந, ர, ல, ழ, ழ, ர, ந ஆகிய 8 உயிர்மை எழுத்துக்களின் வரிசையில் ஒரு எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. ந, ந, ர, ர,
ழ ழ ழ, அது கூட ட. ஸோ மொத்தமாக 8 உயிர்மை எழுத்துக்களுமே அந்த வரிசையில் எதுவுமே சொல்லின் முதல்ல வர வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆயுத எழுத்து கண்டிப்பாக சொல்லுக்கு முதல்ல வராது. ஞ ஞ ய வ ஆகிய உயிர்மை எழுத்துக்கு வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிடப்பட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது. ஸோ ஞால ஞனம் மட்டும்தான். ஞால ஒரு 4 எழுத்து, ஏல வந்து ஒரு 6 எழுத்து, வேல ஒரு 4 எழுத்து தவிர மீதி எல்லாமே. ஸோ இந்த எழுத்துலாம் வராதுன்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த மாதிரி இருக்கிற எழுத்துக்கள்லாம் எதை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸு, டென்மார்க் போன்றவை பிற மொழி சொற்கள். இவற்றை தமிழில் ஒலிபெயர்த்து எழுதுகிறோம். ஸோ நம்ம அதை என்ன பண்ணியிருக்கோம், டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்கோம். மொழி இறுதி எழுத்துக்கள். மொழி இறுதி எழுத்துக்கள்னானது சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர். உயிரெழுத்து 12ம் மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும். ஸோ உயிரெழுத்து ஆ அப்படின்னு எந்த எழுத்தாவது முடியுமா? முடியாது. ஸோ அம்மா அப்படின்னா ஆன்னு சவுண்டில் முடியுது. ஆனால் அது என்னது, கண்டிப்பாக உயிர்மை எழுத்தாக மட்டும்தான் வரும். ஸோ உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும். அடுத்த ஞெஞன நமன வயல் இல் ஆகிய மெய்யெழுத்துக்கள் 11ம் மொழியின் இறுதியில் வரும். ஞ நமன எரள வழழ. ஸோ ஞன நமன கூட ஃபுல்லாக வரல, ஆனால் எரள வளல ஃபுல்லாக வந்திருக்கு, இன்னும் வந்திருக்கு. ஞன நமன. ஸோ ஞன நம்மனால ஃபஸ்ட்டு இருக்கிற ஞ மட்டும் வரல, எரள வளல ஃபுல்லாக வந்திருக்கு. ஆகிய மெய்யெழுத்துக்கள் 11ம். அப்போ 11 எழுத்து இருக்குமா? ஃபஸ்ட்டு இருக்கிற இங்கு மட்டும் இல்லை, சிங்கமில் வரக்கூடிய இங்கு மட்டும் வரல. ஸோ இந்த 11ம் மொழியின் இறுதியில் வரும். உறிஞ்ச், வெருந்த், அவ் அப்படி சொல்கிறோம். மொழி இறுதி ஆஹா எழுத்துக்கள். இதெல்லாம் வந்து மொழி இறுதியில் வராது அப்படின்னா சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. உயிரெழுத்து கண்டிப்பாக தனித்து வராது. உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். அளபடை எழுத்துக்கள் இடம்பெறும்போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். ஒருஞ்ச் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் உப்போ, உப்பு, ஓன்னு முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி உயிரெழுத்துக்கள் வந்து அளபடையில் மட்டும்தான் இறுதியில் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. க, ஞ, ச, ட, த, ப, ர ஆகிய 7 மெய்யெழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. அதாவது இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இற்று ஆகிய 7 மெய்யெழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. உயிர்மை எழுத்துக்களுள் ஞ எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. ஸோ உயிர்மை எழுத்துக்களில் ஞ எழுத்து வரிசை வந்து சொல்லுக்கு இறுதியில் கண்டிப்பாக வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கார்த்திக், ஹாங்காங், சுஜித், மார்க்கெட், திலீப், மார்ச் போன்ற பிறமொழி சொற்களில் பெயர் சொற்களில் இவ்வெழுத்துக்கள் இறுதி எழுத்துக்களாக இடம்பெறுவதுண்டு. ஸோ இறுதி எழுத்தாக மட்டும்தான் இடம்பெறுது ஞ. கார்த்திக். ஆனால் இது எதுவுமே தமிழ் எழுத்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏன்னா ஞ வந்து இறுதி எழுத்தாக வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கார்த்திக்கில் இக்குன்னு முடியுது. ஸோ இந்த எழுத்து இதில் இருக்கிற நேம்ஸ் எல்லாமே என்னது, பிறமொழி பெயர் சொற்களில் மட்டும்தான் இவ்வெழுத்துக்கள் இறுதி எழுத்துக்களாக இடம்பெறுவது உண்டு. க, ஞ, ச, ட, த, ப, ர. எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை. ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை. நோ என்னும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருளில் வரும். ஸோ ஒகர வரிசையில் நோ அப்படிங்கிற எழுத்தை தவிர மீதி உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வர வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நோ என்னும் எழுத்து மட்டும்தான் என்ன பண்ணும், ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம் அப்படிங்கிற பொருளில் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் 18ம் சொல்லின் இடையில் வரும். ஸோ மெய்யெழுத்துக்கள் 18மே சொல்லுக்கு இடையில வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்தும் வரும். ஆயுத எழுத்துக்கள் சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். இல்லைனா அது ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் வரும். அளபடை பற்றி உயர் வகுப்புகளில் அறிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க இந்த பாடத்தில்? மொழிக்கு ஸோ இப்போ ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். ஏன்னா இதில் வந்து ஒன் வேர்டு எதுவுமே கேட்கல நமக்கு. மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். மொழியில் வந்து முதல்ல எது அமையும், எதெல்லாம் அமைய வாய்ப்பில்லை, எதெல்லாம் இறுதியில் அமையும், எதெல்லாம் இடையில் அமையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து பிழைகளாக அவாய்ட் பண்ண முடியும். அதுக்கு தான் தெரிஞ்சுக்கிறோம். மொழி அப்படிங்கிறக்கு சொல் அப்படிங்கிற பொருளும் உண்டு. சொல்லோட முதல்ல வரக்கூடிய எழுத்துக்களை தான் மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்ல முதல்ல மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த காச தன பம இந்த வரிசையில் எல்லா உயிர்மை எழுத்துக்களுமே சொல்லுக்கு முதல்ல வரும். ஞனம் மட்டும்தான் வரும். சில எழுத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வரிசையை பார்த்தோன்னா ஃபுல்லாக கொடுத்துருக்காங்களா. கடல், காக்கை, கிழக்கு, கீச்சு, குருவி, கூந்தல், கெண்டை, கேணி, கைகள், கொக்கு, கோலம், கௌதாரி. ஸோ குழப்பி கொடுத்துட்டு நம்மளை அரேஞ்ச் பண்ண சொல்லலாம். அகர வரிசையில் எழுதுகன்னு. ஞனம் அப்படிங்கிற ஒரே ஒரு எழுத்தாக மட்டும்தான் வரும். ஸோ ஞனம் அப்படிங்கிற சொல் வந்து தனித்து இயங்காமல் அங்ஞனம், இங்ஞனம், எங்கணம்னு மட்டும்தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இடம்பெறுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வரிசையில் பார்த்தோன்னா ஞா, ஞோ, ஞோ, ஞோ ஆகிய 4 எழுத்துக்களும் சொல்லின் முதல்ல வரும். வரிசையில் யா, யூ, யோ, யாவ். வரிசையில் வவா, விபி, வே, வை, வவ் அப்படின்னு சொல்லிட்டு. மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் 18ம் சொல்லின் முதலில் வரா. மெய்யெழுத்துக்கள் 18மே சொல்லுக்கு முதல்ல கண்டிப்பாக வராது. டன, ரன ஆகிய 8 உயிர்மெய் எழுத்துக்களும் வரிசையில் இந்த எழுத்துமே மொழிக்கு முதல்ல வர வாய்ப்பே இல்லை. ஆயுத எழுத்து சொல்லுக்கு முதல்ல வரவே வராது. ஸோ ஆகிய உயிர்மெய் எழுத்துக்களில் குறுக்கிடப்பட்ட எழுத்தை தவிர மீதி எதுவுமே சொல்லுக்கு முதல்ல வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது தவிர இந்த எழுத்துக்கள் வந்து சொல்லுக்கு முதல்ல இடம்பெற்றுச்சு அப்படின்னா அது என்னது? பிறமொழி சொற்கள். இப்போ சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை வந்து மொழி இறுதி எழுத்துக்கள்னு சொல்கிறோம். உயிரெழுத்து 12மே மெய்யோடு இணைந்து உயிர்மெய்யாதான் மட்டும்தான் மொழிக்கு இறுதியில் வரும். அப்புறம் எங்கன நமன, எரள, வளல இதில் மட்டும் கிடையாது. மீதி 11 எழுத்துக்களும் மொழியின் இறுதியில் வரும். உறிஞ்ச், வெறிந்து, அவ் அப்படி சொல்கிறோம். மொழி இறுதி ஆஹா எழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. உயிரெழுத்துக்கள் மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும் போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. ஸோ கங்க, சட, தன, ப, ர ஆகிய 7 மெய்யெழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. இப்போ கார்த்திக் இக்குன்னு முடியுதப்பா. ஹாங்காங் இங்குன்னு முடியுதப்பா. சுஜித் இத்துன்னு முடியுதே. மார்க்கெட் இட்டுன்னு முடியுதே. திலீப் இப்புன்னு முடியுது. மார்ச் இச்சின்னு முடியுது. இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ தமிழ் சொல் இல்லையா அப்படின்னு கேட்டால் இது எதுவுமே தமிழ் சொல் கிடையாது. இது எல்லாமே என்ன சொல்லு? பிறமொழி பெயர் சொற்கள் தான். எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மெய் எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை. ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை. நோ என்னும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருளில் வரும். சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் 18ம் சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஸோ அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அளபடை பற்றி உயர் வகுப்புகளில் அறிந்து கொள்வீர்கள்னு இந்த லெசனை முடிச்சிட்டாங்க. சொல்லுக்கு இடையில் வரக்கூடியது ஆயுத எழுத்து வரும்.
அது போக மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லுக்கு இடையில் மட்டும்தான் வரும், ஏன்னா புள்ளி வச்ச எழுத்துங்கிறனால. உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லுக்கு இடையில் வரும், முடிவுலையும் வர வாய்ப்பு இருக்குது, தொடக்கத்துலேயும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அளபடையில் மட்டும்தான் சொல்லுக்கு இடையில் என்ன வரும், உயிரெழுத்துக்கள் வரும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதோடு இந்த லெசன் முடிஞ்சிருது. நமக்கு பெரிய ஒன் வேர்ட்ஸும் இதில் கொடுக்கல, எதுவுமே ஒன் வேர்ட்ஸே கொடுக்கல. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.